இந்த குடலை கழுவுற சிகிச்சை அப்படி என்ன நல்லதா இருக்கும்? இந்த கழிவுகள் எப்படி உங்க குடல்ல இருந்து வெளியே போறத பாருங்க. கட்டி கட்டியா போகும், இறுகி போய் போகும், பித்தம் பித்தமா போகும், சில சமயத்துல சூரணங்கள்லாம் போகும், சிலது ரத்தம் கலந்து போகும். உங்க குடல்ல இருக்கிற பித்தங்கள் பல விதமா போகும் கட்டி கட்டியா. இது ஒரு சக்கரை நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கும் இப்படிதான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரோக்குக்காக மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கும் இப்படிதான் இருக்கும், நரம்பு தளர்ச்சிக்காக மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கும் இப்படிதான் இருக்கும், கான்ஸ்டிபேஷனால பல சூரணங்கள் பல மருந்துகள் எடுத்தாதான் நான் மலம் போவேன்னு சொல்றவங்களுக்கும் இப்படிதான் உள்ள தேங்கி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கழிவுகள் ஃபீக்கல் மேட்டர் மார்பின் சொல்லுவோம், அது உங்க குடலை விட்டு போகாது. அந்த குடலை விட்டு அது போறது இப்படித்தான் போகும் இந்த சிகிச்சை முறையில. பாருங்க, இத பார்த்த உடனே நம்ம மனம் திருந்தணும். மனம் திருந்தி நம்ம சாப்பிடுற உணவு பழக்கத்துல இருந்து எல்லாத்தையும் மாத்தினாதான் இந்த பிரச்சனைகள் திரும்பவும் உங்களை தாக்காம இருக்கும்.